3 தடவை முதலமைச்சராக இருந்தவங்க இருந்தாலும் எவ்வளவு மரியாதைக்கு ஒரு பதவி. இன்னைக்கு உன் புள்ள போய் ஸ்டாலின் காலில் விடுறான். 0. முதல்ல 0 போட்டுங்க. முடிஞ்சு போச்சு அந்த கதை. ஏறக்குறைய 31 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அதிமுக. இந்த வரலாற்றை உடைக்கணும், இந்த கட்சியை இல்லாமல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கூட்டு முயற்சி தான் இது. ஏற்கனவே உங்க ட்ரௌசரை கழட்டினவங்க நாங்கள் எடப்பாடியார் கழட்டி விட்டார். அதிமுக வேட்டி உங்கள் உடம்புல இருக்கக்கூடாது, நாங்கள் கழட்டி விட்டுட்டோம். அன்னைக்கே நீ நான் சொன்ன மாதிரி முற்றத்தை தூக்கு போட்டு தூங்கி இருக்கணும். 0 பன்னீர்செல்வம் கூட போனவங்க அந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி போனவங்கன்னா ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்ப நிதி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு உன் பையனுக்கு பழக்கி கொடுத்துட்டு வா. 7.5 நாட்டு சனின்னு சொல்லுவாங்க. ஒழிஞ்சுதுங்க. ஊருக்கு போ, உன் மாவட்டத்துக்கு போ, உன் தொகுதிக்குள்ளே போ, ஊருக்கு வீட்டுக்குள்ளே போ. உனக்கு எவ்வளோ ஏதோ பச்சையாக வருதுங்க. எவ்வளோ என்ன பிஞ்சு போனதுக்கு கிடைக்குதா இல்லையா பாருங்கள். கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் வர்றது வந்து திமுகவுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் திருமாவளவன் தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. தேமுதிகவுக்கு 6 சீட் 5 சீட்டான், அவனுக்கு 4 சீட்டான். அதில் கவனம் செலுத்துங்க. பக்கத்து இலைக்கு பாயசம் தேட வேணாம். ஓபிஎஸ் ஆரம்பித்த தர்ம யுத்தம் கடைசியாக அன்னார் காலத்தில் முடிஞ்சதாக எடுத்துக்கலாமா? அந்த தர்ம யுத்தம் எடுத்துட்டு போய் கர்ம யுத்தமாக எடுத்து போய் ஸ்டாலின் கிட்ட முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நாளை நமது நிகழ்ச்சி வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நாளை நமது சேனலுக்கு பார்வையாளர்களுக்கும் வணக்கங்க சார். அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு ஒரு தொண்டனா மகிழ்ச்சியுடன் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்கேன்னு சொல்கிறாரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? மகிழ்ச்சி ஒரு இயக்கத்துக்கு இன்னைக்கு போகிறேன்னா உடனே மகிழ்ச்சி வந்துடாது. அந்த முதல்வர் போய் சந்திக்கிறோம், உடனடியாக நமக்கு மகிழ்ச்சி கிடைச்சிடாது. இது 5 ஆண்டு கால திட்டம். இந்த 5 ஆண்டு கால திட்டத்தை எடப்பாடி கிட்ட இருக்கும் பொழுது 10 ஆண்டு கால திட்டம். புரட்சி தலைவி அம்மா மறைஞ்சிட்டோன்னே 10 ஆண்டு கால திட்டமே இவங்களுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு 0 பன்னீர்செல்வம் போகிறதும் சரி, வாழ்த்து தெரிவிக்க, அவங்க அண்ணன் மூக்காமுத்து இரங்கல் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனதும் சரி, சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே நீங்கள் கேட்ட இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாராட்டி பேசுகிறது, எங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி வசனத்தை காட்டி பேசுனதும் சரி, அதே மாதிரி அவர் நடைப்பயிற்சி செய்யும்போது கூட போய் கலந்துக்கிட்டு பேசுகிறதும் சரி, பிள்ளையை விட்டு பார்க்குறதும் சரி, இது இது கடந்த 10 ஆண்டு காலமான திட்டங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோசி டீ கடைக்காரர் அவர் மாவட்டம் முழுக்க மலை மாவட்டம் முழுக்க எஸ்டேட் நிறைய வாங்கி குவிச்சிருக்கார். அந்த சொத்தை பாதுகாக்கணும். பிறப்பே பண்ணையார் பிறப்போ ஜமீன்தார் பிறப்போ ஒன்றும் கிடையாது. சாதாரண டீ கடைக்காரர் இன்றைக்கி இத்தனை லட்சம் கோடி சேர்த்துருக்கார். இதுக்கு அடைக்கலம் போனோன்னா திமுக தான் கரெக்டு, அவங்க தான் நம்மளை பாதுகாப்பாங்கன்ற ஒரு சுய புத்தி தான் அங்கே போயிருக்கார். அதிமுகவையே இல்லாத பண்ணிடணும், ரெட்டலையே முழுசாக முடக்கிடணுன்ற ஒரே நோக்கத்தோட இவங்களை மெதுவாக ரெட்டலைக்கு எதிர்ப்பாக ஒரு கேஸு, அதிமுக எதிர்ப்பாக ஒரு கேஸு, எடப்பாடியாருக்கு எதிர்ப்பாக ஒரு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு 53-54 அதிமுக காலத்தில் ஏறக்குறைய 31 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அதிமுக. இந்த வரலாற்றை உடைக்கணும், இந்த கட்சியை இல்லாமல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கூட்டு முயற்சி தான் இது இல்லைன்னே சொல்ல முடியும். இல்லை, அதனால தான் மு.க. ஸ்டாலின் தாய் கழகத்துக்கு மீண்டும் இணைந்திருக்கிறார். எப்படி வருது பாருங்க, தாய் கழகத்தில் மீண்டும். தாய் கழகம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு உண்மை கிடையாது. ஏன்னா ரோசி டீ கடைக்காரரு அதுக்கு முன்னாடி திமுக அப்படி இப்படிலாம் கிடையாது. புரட்சி தலைவர் மேலே ஆர்வம் கொண்டு தான் அதிமுகவில் தான் அவர் இணைஞ்சதே ஃபஸ்ட்டு. இது நல்லாவே தெரியும். இந்த போன எலெக்ஷன் 2021 எலெக்ஷனில் ஏறக்குறைய 75 இடம் நம்ம ஆளுங்கட்சி அதிமுக மட்டும் 65-66 இடம் வருது. உன்னுடைய மாவட்டம், நீ துணை முதலமைச்சராக இருந்தவன், ஒருங்கிணைப்பாளராக இருந்தவன் பன்னீர்செல்வத்தை பன்னீர்செல்வம் 0 பன்னீர்செல்வம், அந்த மாவட்டத்தில் 4 தொகுதி தான். உன்னுடைய தொகுதி மட்டும் வெற்றி பெறத்துக்கு ஆயத்தம், மற்ற தொகுதியெல்லாம் விட்டேன். அங்கேருந்து முனியசாமி, அந்த அம்மா பேர் நல்ல பேருங்க, முனியசாமி ஒய்ஃபு, அவங்க பேட்டி கொடுத்தாங்க. எத்தனையோ தடவை போய் நான் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் பணம் முடையாக இருக்குங்க. ஏன்னா அந்த அம்மா எம்எல்ஏ கேண்டிடேட் அந்த மாவட்டத்துக்குள்ளே. எனக்கு பணம் முடையாக, கொஞ்சம் உதவி செய்ய, நான் ஜெயிச்சிடுவேன்.
ஆனால் அந்த அம்மாவுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ யாருங்க இவன்? மட்டமான ஒரு ரகங்க. ஒரு கிணறு குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு பெரிய போராட்டம் நடந்தவொடனே அந்த கிணத்து தண்ணியை கொடுக்குறேன். அப்படிப்பட்ட மகா மட்டமான ரகத்தை சார்ந்தவன் தான் இந்த ஜீரோ பன்னீர்செல்வம். இப்போ வந்து அதிமுகவுக்கு நீ எதிர்காலமே இருக்காது இல்லைன்னு சொல்லி பன்னீர்செல்வம் சொல்றாரு சார். ஆஹா, ஜீரோ. முதல்ல ஜீரோ போட்டுங்க, முடிஞ்சு போச்சு அந்த கதை. வீட்டில் உட்காந்து 3 தடவை முதலமைச்சராக இருந்தவங்க இருந்தாலும் எவ்வளவு மரியாதைக்கு ஒரு பதவி. இன்றைக்கி உன் புள்ள போய் ஸ்டாலின் காலில் விழுறான். ஐயப்பன் உன் கூட இருக்கிற ஐயப்பன்ற எம்எல்ஏ வந்து கூட சேர்றான், நீயும் சேர்ந்துட்ட. உனக்கு எந்த இடங்க? சாதாரண தொண்டன்ற. உனக்கு வயசு என்ன? ஓய்வு எடுத்துகிட்டு போ. பெருந்தன்மையாக ஒரு மரியாதையோடு இருக்கும். உன்னுடைய மரணமும் மரியாதையாக இருக்கும். ஏற்கனவே உன்னை ட்ரௌசரை கழட்டினவங்க நாங்கள் எடப்பாடியார் கழட்டி விட்டார். ட்ரௌசரை கட்டிட்டோம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேட்டி, அதிமுக வேட்டி உன் உடம்புல இருக்கக்கூடாது, நாங்கள் கழட்டி விட்டுட்டோம். அன்னைக்கே நீ நான் சொன்ன மாதிரி முற்றத்தை தூக்கு போட்டு தூங்கி இருக்கணும். இதை விட்டுட்டு இன்றைக்கி போய் திமுகவுக்கு அடிமையாக சேர்ந்துருக்க. இதனால் எங்கள் கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி தூய்மையான நன்னீர் மாதிரி எங்கள் தூய்மையாக இருக்கும். எங்கள் நீரோடை தெளிவாக இருக்குது. அந்த தெளிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஆவணம் செய்யணுமோ அவ்வளோத்தையும் எடப்பாடியார் செஞ்சு இன்றைக்கி தூய்மையான நீரோடையாக நாங்கள் இருக்கோம். தேவையில்லாதவங்கெல்லாம், புல்லுருவிங்கெல்லாம், போக்கத்தவனுங்கெல்லாம், மனுஷ பிறவிட சேர்த்துக்காதவங்கெல்லாம் கட்சியை விட்டு அங்கங்கே திசைக்கு ஒருத்தனா ஓடினது எத்தனை பேர்? ஏறக்குறைய 15 பேர் 10 பேர் இருக்கலாம். அதனால் அதிமுக இது வாரிசு இல்லாத கட்சிங்க, போராடித்தான் நிற்கணும். எடப்பாடியார் வந்து பொதுச் செயலாளராக வருங்கால முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர் காலத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்தாலும் போராடித்தான் வரணும். நீ இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வாழ்க, ஏன்னா இனிமேல் ஜீரோ பன்னீர்செல்வம் கூட போனவங்க அந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி போனவங்கன்னா ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்ப நிதி வாழ்கன்னு சொல்லிட்டு உன் பையனுக்கு பழக்கி கொடுத்துட்டு வா உங்களுக்கு. ஆனால் எங்களை விட்டு சனி 7.5 நாட்டு சனின்னு சொல்லுவாங்க, ஒழிஞ்சுதுங்க. 7.5 நாட்டு சனியை பீடை ஒழிஞ்சுது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இருந்து தொந்தரவு. தினம் கோர்ட், தினம் ரெட்டலையை எதிர்த்து, தினம் எடப்பாடியை எதிர்த்து கேஸ். ஏண்டா இவ்வளோ கேஸ் போட்டவன் நீ அதோடு அடங்கி ஒடுங்கி வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல. இன்றைக்கி அந்த கேஸில் என்னாச்சு? ஒன்றுமே இல்லாத போச்சு. நீ வேறு கட்சியில் சேர்ந்துட்டு அந்த கட்சி அடிபட்டு அந்த கேஸில் அடிபட்டு போயிடலாம். திமுக தூண்டுதல் பேர் தான் கேஸே கொடுத்துருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இதுதானே உண்மை. நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்கேன்? 10 வருட தொடர்பு அதிமுகவை அழிச்சிடணும், இல்லாமல் பண்ணிடணும். ஸ்டாலினுடைய வேலை. திமுககாரங்களுக்கு இந்த வேலை ஜாஸ்திங்க. இவங்களுடைய தூண்டுதல் பேர் தான் செயல்பட்டது. நம்ம ஜீரோ பன்னீர்செல்வம் கூட போய் சேர்ந்த ஆட்கள் எல்லாம் இல்லை, கடந்த முறை வந்து இரட்டலையில் சின்னத்தில் வந்து போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். இந்த முறை வந்து திமுக சின்னத்தில் போட்டியிட்டால் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா அவருக்கு? அந்த தொகுதியெல்லாம் வந்து புரட்சி தலைவரை தேர்ந்தெடுத்த தொகுதி, அந்த மாவட்டத்தில் அம்மாவை தேர்ந்தெடுத்த தொகுதி. எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத சாதாரண தொண்டை இருக்க பாருங்க, அவனை விலை கொடுத்து வாங்கவே முடியாதுங்க. யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோ, ஆனால் ஓட்டு எங்கே போடணுமோ அங்கே தான் போடுவோம். ஏன்னு கேட்டிங்க, இவங்களெல்லாம் தேர்ந்தவங்க புரட்சி தலைவர் மேல் பற்று உள்ளவங்க, புரட்சி தலைவர் அம்மா மேலே பற்று உள்ளவங்க, அதிமுக ரெட்டடை மேலே பற்று உள்ளவங்க. அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில் இல்லாத போயிடுவாங்களா? உன்னை இனிமேல் காரி துப்புவாங்க. இங்கே சந்தோஷத்தோடு இணைஞ்சிட்டுன்னு சொல்லலாம். நீ ஊருக்கு போ, உன் மாவட்டத்துக்கு போ, உன் தொகுதிக்குள்ளே போ, உன் ஊருக்கு வீட்டுக்குள்ளே போ. உனக்கு எவ்வளோ ஏதோ பச்சையாக வருதுங்க, எவ்வளோ என்ன பிஞ்சு போனதுக்கு கிடைக்குதா இல்லையா பாருங்கள். வேறு எதுவும் சொல்கிறது. உதிர்ந்த உரோமம் எதுக்குன்னா தேவைப்படுமா? அதுவும் தேவைப்படுது போல இருக்கு. இப்போது விலை கொடுத்து வாங்குறான். அதை விட கேவலமானவனுங்க நீங்கள். ஒரு 4-5 நாள் மனத்தில் உண்டாகிற புழு நீங்கள். அதனால் உங்களை
உங்களால் அதிமுக அழிஞ்சிடும். இது வாரிசு கட்சி கிடையாது. தன் இரத்தத்தை வியர்வையாக்கி பொதுமக்களுக்கு தொண்டாற்றி பாமர மக்களை அரவணைச்சி அப்படி கொண்டு போன இயக்கம்தான் அதிமுக. அதனால் இந்த இயக்கத்துக்கு அழிவுன்றதே கிடையாது, உன்னால் பாதிப்புன்றது கிடையாது. உன் தொகுதியில் இந்த தடவை நீ தோக்குற, அதிமுக தொண்டர்கள் விட மாட்டாங்க நிச்சயமாக. என் வாழ்நாள் முழுவதும் வந்து நான் உதயசூரியன் சின்னத்துக்காக உழைப்பேன் அப்படிங்கிறாரு சார். வேறு எங்கே அதான் போய் சேர்ந்துட்டியே. உதயசூரியன் சின்னத்துக்கு உழைப்புன்னு இந்த துரோகம் அங்கே பண்ண மாட்டேன். என்ன இருக்குது அங்கே? காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு எப்போ கவுக்கணுமோ. ஏன்னா இந்த சும்மா இருக்க முடியாது. சில்லுண்டி வேலையை, சில்லுண்டி பையன் இவன் வேலையை சும்மா இருக்க மாட்டான். நிச்சயமாக அங்கே ஏதாவது நோண்டுவான். ஏன்னா தனக்கு எங்கே அப்படி தேடுறவன். அதனால் அங்கேயும் ஒரு வெள்ளங்கத்தை உருவாக்குவான் இந்த ஜீரோ பன்னீர்செல்வம். அம்மாவோட தீவிர விசுவாசின்னு மூச்சுக்கு 300 டைம் வந்து சொன்னாரே சார். இனிமே ஸ்டாலின் படமும், ஏன்னா 2 பிள்ளையும் எதுக்கு உபயோகப்படாத பசங்க. ஒருத்தர் சாமியார் விஷயம் போட்டு ஏமாற்றுவான், ஒருத்தர் நான் கட்சிக்காரன் எம்பியாக இருக்கும்போது அதிமுக எம்பி, அம்மா காலத்துக்கு அப்புறம் அவன் லெட்ரு பேட்லையே ஒரு பக்கம் மோடி படமும் ஒரு பக்கம் அம்மா படம் போட்டு சுத்தனம் அவன். அப்போவே ரெட்டை வேடதாரிங்க. அதனால் பெரிய பண்ணையார் மாதிரி அவனுக்கு ஒரு நினப்பு. எல்லாம் அழிவுக்கு ஆரம்பம். ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது சாதகமா பாதகமா? யாருக்கு? திமுகவிற்கு. அந்த மாவட்டம் ஃபுல்லாக பாதகம். அந்த ஆள் கூட தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பெரிய பேர் அது இதுன்னு ஒன்றும் கிடையாது ஜீரோ பன்னீர்செல்வத்துக்கு. அந்த மாவட்டம் முழுக்க இந்த ஆளுக்கு பாதகம் தான். இப்போ திமுகவில் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் வர்றது வந்து திமுகவுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லிட்டு. தேமுதிக ஒன்று போய் சேர்ந்துருக்கு, -0.4% ஓட்டு தான். திருமாவளவனுக்காவது 4 பாயிண்ட். திருமாவளவனை சொல்லிக்கிறேன், மிஸ்டர் திருமாவளவன் தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. தேமுதிகவுக்கு 6 சீட் 5 சீட்டான், அவனுக்கு 4 சீட்டான். அதில் கவனம் செலுத்துங்க. பக்கத்து இலைக்கு பாயசம் தேட வேணாம். ஏன்னா ஒன்று ஏற்கனவே பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சவங்க இனிமேல் கீழே உட்கார வைப்பாங்க. என்ன அங்கே அறிவாலயத்தில் என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு கொஞ்சம் ஜாஸ்தி சீட்டாவது வாங்க பாருங்கள். சார் ஓபிஎஸோட முடிவுக்கு ஒரே ஒருவர் தான் காரணம் சொல்லி சசிகலா அம்மையார் சொல்கிறாங்களே சார், அது யாரை சார் சொல்கிறாங்க? அதாவது நம்ம லயன் முத்து கல்யாணின்றவங்க இருந்தாங்க. அவங்க ஏதோ வேலை நிமித்தமாக வெளியே போயிட்டோன்னே நீ வந்து உள்ளே நுழைஞ்சிக்கிட்ட ஃபோட்டோகிராஃபர், மற்றபடி சிடி விற்பனையாளர். என்ன பெரிய பண்ணையாராணி, பணக்காரியாணி, இன்றைக்கி கொடி அறிமுகப்படுத்தியிருக்க. இத்தனை நாள் நான் அதிமுகவை வந்து வெற்றி பெறாமல் நான் விட மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் சும்மா. நீ யார் நீ? அன்றைக்கு அதாவது மேடையில் பேசும்போது கூட அவர் பேரை சொல்லவே எனக்கு நான் கூசுதுன்ற. அம்மா உடம்பு சரியில்லை, வீட்டுக்குள்ளே இருந்த சிசி கேமரா எங்கே? சிசி கவர்மெண்ட் டாக்டர் இருக்கணும், கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ப்ரைவேட் ஆம்புலன்ஸு. இவங்க கேட்டுக்கிட்டா அந்த கவர்மெண்ட் டாக்டர் எங்கே? கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் எங்கே? அம்மா வீட்டில் பாய்ஸ் கார்டன்லேருந்து அப்போலோ மருத்துவமனைக்கு வரைக்கும் வர்ற கேமராக்கள் எங்கே? அப்போலோ மருத்துவமனையில் இருந்த கேமரா எங்கே? 75 நாளும் அம்மாவை சந்திக்க விடாத காரணம் என்ன? உன் மேலே இன்னும் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது, நீ யார் அப்படின்னு. காலை விழுந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதிமுகன்ற கடமை உணர்வு அவருக்கு வருது. உண்மையான கட்சிக்காரங்க, அதுதான் உணர்வு. அந்த உணர்வு வந்தவுடனே இது குடும்ப கட்சி ஆகிடக்கூடாது, சசிகலாவோட கட்சி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த கூட இந்த ஜீரோ பன்னீர்செல்வத்தின் பரிந்துரையின் பேரில் அந்த குடும்பத்தை கட்சியை விட்டு நீக்கி வச்சுட்டாங்க. ஏதோ அம்மாவை ஏமாற்றி லட்சம் கோடி கணக்கான பல ஆயிரம் கோடி கணக்கான சொத்தை சேர்த்துக்கிட்டியா, அதை பாதுகாக்கிறதுக்கு
திமுகவோட தூண்டுதலின் பேரில் தென் மாவட்டங்கள் முழுக்க ஒரு வேட்பாளரை நிறுத்தலான்ற கோணத்தில் போயிருக்கியான்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் இருக்கலாம், சந்தேகப்படுறேன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற பப்ளிக் நினச்சிவான். டிடிவி தினகரன் தான் அருமையாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, ஒளிவு மறைவாக சொல்லியிருக்காரு. 35 ஆண்டு காலம் அங்கே என்ன நடந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு இன்னும் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு எங்களுக்கு. அதனால் உன்னுடைய பப்பு வேகாதுமா, நீ ஏதாவது சொல்லி இந்த இயக்கத்தை பிரிச்சிடலாம், இந்த இயக்கத்தை நாசம் பண்ணிடலாம். நிச்சயமாக இவ்வளவு போராட்டம், தினம் 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 நித்திய போராட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமிக்கு, அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கு, 2 கோடி தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இந்த நெருப்பாற்றை நீந்தி வந்திருக்கார். இது வந்து பணங்காட்டு நரி, இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. நீ யார் தெரியுமா? ஓனாய் கூட்டம் ஒன்று உரிமையிட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது. எங்கள் இயக்கம் பொலிவடைந்து இன்றைக்கி தெளிந்த நீரோடையாக இருக்குது. அதில் எங்கள் தொண்டர்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் ஆரம்பித்த தர்ம யுத்தம் கடைசியாக அன்னார் காலத்தில் முடிஞ்சதாக எடுத்துக்கலாமா? நல்லா இருக்கே இது சற்று எதிர்பாராத கேள்வி. இது உண்மையாகவே இருக்கலாமோ? இப்போ நீங்கள் கேட்டதால் சொல்லி வரேன். அந்த தர்ம யுத்தம் எடுத்துகிட்டு போய் கர்ம யுத்தமாக எடுத்து போய் ஸ்டாலின் கிட்ட முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.